ம் அறிவை தேடி வரும் நேயரான உங்கள இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, எப்பவுமே புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற உங்களோட அந்த ஆர்வம் தான் இந்த உரையாடல்களுக்கான ஒரு பெரிய எனர்ஜி. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு புதிய தளத்துல சிந்திக்க வைக்க போகுது. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிற மூலப்பதிவு பாத்தீங்கன்னா, டபுள் லைட் ஸ்டேட்டஸ் அண்ட் த பாத் டு பிகமிங் an angel. அதாவது இரட்டை ஒளிநிலை மற்றும் தேவதையாக மாறும் பாதை. எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல் பதிவு. சரி, இந்த ஆழமான உரையாடலோட நோக்கம், அதாவது நம்ம மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களாகிய நமது ஆன்மீக பயணம் எப்படி அமைகிறது? ஆமா, சாதாரணமா ஒரு பிரம்மானார் அப்படிங்கிற நிலையில இருந்து பரிஷ்டா, அதாவது ஒரு தேவதை அப்படிங்கிற நிலைக்கு நாம எப்படி மாறுவது அப்படிங்கிறது தான். உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு டபுள் லைட் ஆக மாறுறதோட உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். பெர்ஃபெக்ட். ஓகே, இதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த மூலப்பதிவில் மனிதர்களின் பரிணாமம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கட்டமைப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, இந்த பதிவை நாம படிக்கும்போது மனிதர்களுடைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில 3 முக்கியமான படிநிலைகள் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 3 நிலைகள் என்னென்ன? அவை பிரம்மாணர், பரிஷ்டா மற்றும் தேவ்தா. ஓ, பிரம்மாணர் அப்படிங்கிறது அதுதான் ஆன்மீக பயணத்தை தொடங்கும் ஒரு சாதாரண மனித நிலை. அதுக்கப்புறம் தேவ்தா அப்படிங்கிறது முழுமையான தெய்வீக நிலை. நடுவுல இருக்கிற அந்த பரிஷ்டா நிலை. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நாம கவனிக்க வேண்டிய விதி என்னவென்றால், ஒரு மனிதன் பரிஷ்டா என்ற இந்த நடுத்தர நிலையை அடையாமல் நேரடியாக தேவ்தா நிலையை அடையவே முடியாது. அப்படியா? அந்த பரிஷ்டா நிலை என்பதை இந்த பதிவு எப்படி வரையறுக்குது? ஏஞ்சல் அல்லது தேவதை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது அந்த சிறகுகள் முளைச்ச உருவங்கள் தானே? ஆமா, பொதுவா அப்படித்தான் நினைப்போம். ஆனா இந்த ஆவணம் அதை ஒரு மனநிலையாக, ஒரு குணமாக விவரிக்குது. ஒரு மனநிலைன்னு சொல்றீங்க? ஆமா, பரிஷ்டா என்பதன் உண்மையான இலக்கணம் என்னவென்றால், பழைய உலகத்தின் உறவுகள், கடந்த கால பழக்க வழக்கங்கள், அதாவது சம்ஸ்காரங்கள் மற்றும் தேவையற்ற எண்ணங்கள், இது எல்லாத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு மனதளவுல மிகவும் இலகுவாக இருப்பவரே பரிஷ்டா. ஓ, அப்போ எந்த ஒரு விஷயமும் அவங்கள பாரமா அழுத்தக்கூடாதா? எக்ஸாக்ட்லி. அவங்க கடந்த காலத்தின் சுமைகளையோ அல்லது எதிர்காலம் பற்றிய பயங்களையோ சுமக்காத ஒரு லைட்டான நிலையில இருப்பாங்க. அந்த இலகுவான நிலை அப்படிங்கறது கேட்பதற்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஒரு அமைதியான அறையில தனியா உட்கார்ந்து தியானம் செய்யும்போது நாமும் கூட அந்த இலகுவான நிலையை உணர்ந்திருப்போம். கண்டிப்பா உணர்ந்திருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமா? ஒரு ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலயோ பலவிதமான குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களோட நம்ம பழக வேண்டியிருக்கு. வெறும் எண்ணங்கள்ல மட்டும் தனியா இலகுவா இருந்தா அது பரிஷ்டா நிலை ஆயிடுமா? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், லைட்டா இருப்பது அல்லது இலகுவாக இருப்பது என்பது தனக்குள் மட்டும் அமைதியாக இருப்பதோ அல்லது ஒரு குகைக்குள் சென்று தனித்திருப்பதோ கிடையாது. அப்போ வேற என்ன? மத்தவங்களோட இருக்கும்போதும் அமைதியா இருக்கணுமா? ஆமாம், நாம் மற்றவர்களோடு பழகும்போது அவர்களுடைய சுபாவங்கள், குணங்கள், முரண்பாடுகள் ஆகியவற்றோடு தொடர்பு கொள்ளும்போதும் நம்ம மனசுல எவ்வித பாரமும் இல்லாமல் இருப்பதே உண்மையான பரிஷ்டா நிலை. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தானே? ஆமாம், பல நேரங்கள்ல நாம தனியா இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருப்போம். ஆனா மத்தவங்க கூட பேசும்போதோ வேலை செய்யும்போதோ அவங்களோட கோபமோ அல்லது முரண்பாடான கருத்துக்களோ நம்மள ஈஸியா பாதிச்சிடும். உண்மைதான், உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். முன்முடிவும் இல்லாத ஒரு சுதந்திரமான நிலைதான் இந்த டபுள் லைட் நிலை. எந்த ஒரு நபரின் நெகட்டிவ் குணமும் இவர்களது மன அமைதியை குலைக்க முடியாது. இத நடைமுறையில சாதிச்ச மனிதர்களை பத்தியும் இந்த பதிவு பேசுது இல்லையா? பிரம்மா பாபா மற்றும் தாதி ஆகியோரின் உதாரணங்களை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையில இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இவங்கள பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்க ஏதோ சன்னியாசிகளை போல காட்டுல வாழ்ந்தவங்க கிடையாது. மிகப்பெரிய ஆன்மீக நிறுவனங்களை நிர்வாகம் பண்ணவங்க. 1000 கணக்கான மனிதர்களை தினமும் சந்திச்சவங்க. ஆமா, நிர்வாக பொறுப்புகள் எவ்வளவு மன அழுத்தத்தை தரும்னு நமக்கும் தெரியும். ஆனா இவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு நபரும் இவர் என்னுடைய பாபா அல்லது இவர் என்னுடைய தாதி அப்படின்னு உரிமை கொண்டாடும் அளவுக்கு அவங்க எல்லார் மேலேயும் பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பை காட்டியிருக்காங்க. அந்த அன்பின் தன்மைதான் இங்கே நாம உற்று நோக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் மட்டும் சொந்தமானவங்களா இல்லாம
ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தமானவங்களா இருந்திருக்காங்க. தாதி அவங்கள பத்தி கூறும்போது ஒரு மிக முக்கியமான வார்த்தை அந்த பதிவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்மாத்தீத் நிலை, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. கர்மாத்தீத் நிலை, அதாவது கர்ம பந்தங்களிலிருந்து முழுமையாக விடுபட்ட நிலை. அப்படின்னா ஒரு செயலை செய்யும்போது அதிலிருந்து வரக்கூடிய விருப்பு வெறுப்புகள், லாப நஷ்டங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வு பிணைப்பிலும் சிக்காம இருப்பது. ஆமா, தாதியிடம் ஆன்மீக பயணம் பத்தி யார் என்ன கேட்டாலோ அவங்களுடைய ஒரே இலக்காகவும் தாரக மந்திரமாகவும் இருந்தது, நான் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். மத்தவங்கள சமமா நேசிப்பது, கர்மாவின் பிணைப்புகளில் சிக்காம இலகுவா இருப்பது, இதுவே அந்த பரிஷ்டா நிலையை நோக்கிய பயணத்தின் அடித்தளம்னு பதிவு தெளிவா சொல்லுது. இது ஒரு அற்புதமான லட்சியம். ஆனா இது எங்கே மிகவும் சுவாரஸ்யமாகிறது என்றால், இந்த பயணத்தில் மனிதர்களுக்கு வரும் தடைகளை பற்றி இந்த பதிவு பேசும் இடத்தில்தான். ஓ, அந்த ஈகோ பத்தி சொல்றீங்களா? ஆனா நாம எல்லோரும் ஆன்மீகத்திலோ அல்லது நல்ல காரியங்களிலோ ஈடுபடும்போது நாம மிக சரியா போய்க்கொண்டிருக்கிறோம்னு நினைப்போம். ஆனா அகங்காரம் எப்படி மிக நுட்பமா தன் வலையை விரிக்குது என்பதை இந்த பதிவு தோலுரித்து காட்டுது. உடல் உணர்வு மற்றும் தேக அபிமானம் ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா பிரிக்குது. அது பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா? சாதாரண உடல் உணர்வுக்கும் தேக அபிமானத்துக்கும் என்ன வித்தியாசம்? மூலப்பதிவின்படி பார்த்தா பல பிறவிகளாக, குறிப்பா 63 பிறவிகளாக தொடர்ந்து வரும் இயல்பான ஒரு விஷயம் உடல் உணர்வு. அதாவது நான் ஒரு உடல், எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற சாதாரண பௌதிக உணர்வு. ஆமா, இது இயற்கையானது. ஆனால் ஆன்மீகத்திலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் தோன்றும் தேக அபிமானம், அதாவது தற்பெருமை, அந்த சாதாரண உடல் உணர்வை விட மிகவும் ஆபத்தானது. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு கெட்ட செயலை செய்யும்போது வர ஈகோவை விட ஒரு நல்ல செயலை செய்யும்போது வர ஈகோ ஆபத்தானதுன்னு சொல்றீங்களா? சரியாக பிடிச்சீங்க. இந்த தற்பெருமை ரொம்பவும் சூக்ஷ்மமானது. ஒருவர் ஆன்மீக பயணத்துல முன்னேறும்போது அவருக்கு ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கூட்டத்தை நிர்வாகம் செய்யும் திறமை இருக்கலாம். இல்லனா மத்தவங்கள விட கூர்மையான அறிவாற்றல் இருக்கலாம். கரெக்ட். அப்போ என்னுடைய பேச்சு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கே, நான் எவ்ளோ அருமையா இந்த வேலையை செய்து முடித்தேன் அப்படின்னு தன்னுள் எழும் அந்த பெருமைதான் ஆன்மீக வீழ்ச்சிக்கு முதல் காரணம். நாம ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்றோம். ஆனா அந்த நல்ல விஷயத்தை செய்யும் நான் அப்படிங்கிற அகங்காரம் எதுவுமே எட்டி பாக்குது. ஆமா, இது தேவதை நிலைக்கு செல்லும் கதவுகளை அப்படியே அடைத்து விடுகிறது. ஏன்னா அங்கே இலகுவான தன்மை போய் என்னுடைய திறமை என்ற பாரம் வந்து விடுகிறது. இத நுட்பமான அகங்காரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு சுவாரஸ்யமான டெஸ்ட் வச்சிருக்கு. அவமானமும் கோபமும் தான் அந்த டெஸ்ட் அப்படின்னு அது சொல்லுது. ஆமா, அந்த இன்சல்ட் டெஸ்ட். ஒருவருக்கு இந்த நுட்பமான ஈகோ இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க அவருடைய திறமையையோ அல்லது அவர் சொல்லும் யோசனையோ யாராவது லேசாக அவமதித்து பேசினால் போதும், உடனே அவங்களுக்கு கோபம் பீறிட்டு வரும். நான் யார் தெரியுமா, நான் எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த தொடங்குவாங்க. இதுதான் அந்த ஈகோவிற்கான அலாரம். நேர்களே, கொஞ்சம் உங்க நிஜ வாழ்க்கையோட இதை பொருத்தி பாருங்க. அலுவலகத்துல நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு ஒரு ரெசன்டேஷன் தயார் செய்திருப்பீங்க. அதுல ஏதோ ஒரு சிறிய தவறை யாராவது சுட்டி காட்டினால் உங்க மனதிற்குள் என்ன நடக்கும்? இதற்காக நான் எவ்வளவு உழைத்திருக்கிறேன் என்று ஒரு தற்காப்பு உணர்வு தோன்றும் இல்லையா? ஆமா. அல்லது உங்க குடும்பத்துல நீங்க ஆசையா சமைச்ச உணவுல உப்பு இல்லைன்னு யாராவது சொன்னா உடனே ஒரு கோபம் வரும். அந்த விமர்சனத்தை அமைதியாக எதிர்கொள்ள முடியாமல் நம்ம திறமை தாக்கப்படுவதாக நாம உணர்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த தேகாபிமானத்தின் வெளிப்பாடு. அந்த தற்காப்பு உணர்வு ஏன் வருதுன்னா, நாம நம்முடைய அடையாளத்தை நம்முடைய திறமைகளோடும் செயல்களோடும் இணைச்சு விடுறோம். நான் என்பது ஒரு ஆத்மா என்பதை மறந்து, நான் என்பது ஒரு பேச்சாளன், நான் ஒரு சிறந்த நிர்வாகின்னு நம்மை சுருக்கிக் கொள்கிறோம். இதோடு இன்னொரு நுட்பமான வலையையும் பதிவு சுட்டி காட்டுகிறது. அதாவது நாம மற்றவர்களை பார்க்கும் விதத்திலையும் இந்த ஈகோ வேலை செய்கிறது. ஆமா, மற்றவர்களின் திறமைக்காகவோ அவர்களின் பேச்சுத்திறனுக்காகவோ மட்டும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவது தவறான அணுகுமுறை என்று பதிவு சொல்கிறது. இவர் நன்றாக பேசுகிறார், அதனால் இவரை எனக்கு பிடிக்கும் என்பது ஆன்மீக அன்பு கிடையாது. அது வெறும் திறமை மீதான ஈர்ப்பு. இது ரொம்பவும் ஆழமான கருத்து. ஒருவருடைய திறமைக்காக அவரை நேசிப்பது நிபந்தனையுடன் கூடிய அன்பு. நாளைக்கு அந்த திறமை அவரிடம் இல்லாமல் போனால் அந்த அன்பும் குறைந்துவிடும். அப்படியென்றால் உண்மையான ஆன்மீக அன்பு எப்படி இருக்க வேண்டும்? ஆன்மீக ரீதியில் அனைவரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் காரணமும் இல்லாமல் சமமாக நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான பரிஷ்டா நிலை. ஒருவருடைய குணாதிசயங்களையோ திறமைகளையோ விட்டு அவரை வெறும் ஆத்மாவாக பார்த்து அன்பு செலுத்துவதே அந்த இலகுவான தன்மையை கொடுக்கும். ஆமாம்,
ஒரு மனிதரின் வெளித்தோற்றம், அவரது சமூக அந்தஸ்து அல்லது அவர் நமக்குச் செய்யும் உதவிகள் ஆகியவற்றை தாண்டி அனைவருக்குள்ளும் இருக்கும் அந்த அடிப்படை ஒளியை நேசிப்பதுதான் ஆன்மீக அன்பின் உச்சம். இத வச்சு பார்க்கும்போது சமூக சேவையோ அல்லது ஆன்மீக சேவையோ செய்யறவங்க எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நிறைய பேர் சமூக சேவையில ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க. புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவாங்க, மேடைகள்ல பேசுவாங்க. ஆனா நாம செய்யக்கூடிய சேவையின் உண்மையான தாக்கம் வெறும் வார்த்தைகளில் இல்லை என்பதை இந்த பதிவு வேறொரு கோணத்தில் சொல்கிறது. வெறும் வார்த்தைகளை விட அசரீரி, அதாவது உடல் கடந்த நிலையின் அதிர்வலைகளே மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. உண்மைதான். இந்த அசரீரி நிலை என்பது கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கிறது. இதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்வது? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், இன்னைக்கு நாம வாழும் உலகம் தகவல்களாலும் வார்த்தைகளாலும் நிரம்பி வழிகிறது. பாட்காஸ்டுகள், யூடியூப் வீடியோக்கள், புத்தகங்கள் என எங்கும் அறிவுரைகள் கொட்டி கிடக்கின்றன. ஆமா, எங்க திரும்பினாலும் இன்ஃபர்மேஷன். ஒருவருக்கு எவ்வளவு நல்ல அறிவுரைகளை சொன்னாலும் அது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் மனதில் நிற்பதில்லை. நீங்கள் வெறும் பேச்சாளராக இருந்தால் அது மக்களின் காதுகளை மட்டுமே சென்றடையும். அப்போ அந்த அதிர்வலைகள் எப்படி வேலை செய்யுது? நீங்க அசரீரி நிலையில், அதாவது உடல் சார்ந்த எந்த ஈர்ப்பும் இல்லாமல் ஒரு தூய்மையான ஆத்மாவாக நிலைத்திருக்கும்போது உங்களிடமிருந்து வெளிப்படும் அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன்ஸ் மாயன்களை செய்யும். வாவ்! அமைதி, மகிழ்ச்சி, ஆன்மீக அன்பு மற்றும் அந்த அதீந்திரிய சுகம் ஆகியவற்றை நீங்க வாயைத் திறந்து பேசி புரிய வைக்க வேண்டியதில்ல. உங்களின் வெறும் இருப்பே, உங்கள் அதிர்வலைகளே அதனை மற்றவர்களுக்கு உணரச் செய்துவிடும். இது நிஜமாகவே நாம அனுபவத்துல உணர்ந்த ஒரு விஷயம்தான். சிலரை நாம சந்திக்கும் போது அவங்க பெரிதா எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பக்கத்துல அமர்ந்திருந்தாலே நமக்குள்ளும் ஒரு இனம் புரியாத அமைதி தொற்றிக்கொள்ளும். அதுதான் அந்த வைப்ரேஷன்ஸோட சக்தி. ஒருவருடைய வைப்ரேஷன் எப்படி ஒரு அறையின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதற்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள பிரம்மபாபாவின் உதாரணம் மிக அற்புதமாக பொருந்தது. ஆனா எவ்வளவு பிஸியாக பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, நினைத்த மாத்திரத்தில் சில நொடிகளில் அந்த பேச்சிலிருந்து விடுபட்டு அசரீரி நிலைக்கு மாறிவிடும் ஆற்றல் பெற்றிருந்தார் என்று மூலக்குறிப்பு சொல்லுது. ஒரு பக்கம் உலகக் கடமைகள், இன்னொரு பக்கம் எந்த பற்றுமற்ற அமைதியான நிலை. இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு ஸ்விட்ச் போடுவது போல அவரால் மாற முடிஞ்சிருக்கு. ஒரு கடினமான மீட்டிங்கிலிருந்து வெளியே வந்த அடுத்த நொடியே அந்த பாரத்தை எல்லாம் அங்கேயே இறக்கி வச்சுட்டு முழுமையான அமைதிக்கு திரும்புவதென்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அதுதான் அந்த டபுள் லைட் நிலையின் உச்சம். கடமைகளை செய்வது உடலால், ஆனால் மனதால் எதனுடனும் ஒட்டாமல் இலகுவாக இருப்பது. அந்த ஸ்விட்ச் போடும் திறமைதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. சரி, இப்போ இதை கேட்கும் நேயர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இவ்வளவு உயர்ந்த நிலைகளை பற்றி பேசுறோமே, பல வருடங்களாக இதை பயிற்சி செய்பவர்களுக்கே இது சவாலாக இருக்கும்போது, ஆன்மீக பயணத்தில் இப்போதுதான் புதிதாக இணைந்தவர்கள் அல்லது காலதாமதமாக வந்தவர்கள் நிலை என்ன? அவங்களால இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அதற்கும் இந்த பதிவு மிக தெளிவான ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த இடத்துல பதிவில் பயன்படுத்தப்பட்டுள்ள லேட் ஆனால் டூ லேட் இல்லை என்ற அந்த வரி ரொம்பவும் பாசிட்டிவா இருந்தது. ஆமா, ஆன்மீக பயணத்தில் நம்ம தாமதமாக வந்துவிட்டோமே, பல வருடங்களாக பயிற்சி செய்யும் முன்னால் சென்றவர்களை நாம பிடிக்க முடியுமா என்று யாரும் சோர்வடைய வேண்டாம் என்று பதிவு ஆணித்தரமாக சொல்கிறது. காலம் கடந்து வந்தாலும் தீவிரமான ஈடுபாடு இருந்தால் அந்த இலக்கை எட்ட முடியும் என்று அது கூறுகிறது. ஆனால் அதற்கான வழிமுறை என்ன? அதற்கான வழிமுறையையும் அது தெளிவாக கொடுக்கிறது. அதாவது கர்மமும் யோகமும். கர்மமும் யோகமும் எப்படி பேலன்ஸ் பண்றது? தாமதமாக வந்தவர்கள் தங்களுடைய அன்றாடச் செயல்களை, கடமைகளை விட்டுவிட்டு எங்கேயோ சென்று தியானம் செய்ய வேண்டும் என்று அது சொல்லவில்லை. மாறாக, ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அதனோடு பரம்பொருளுடனான யோகத்தை, அதாவது ஒரு ஆழமான இணைப்பை சமன்படுத்த வேண்டும். நீங்க அலுவலகத்துல வேலை செய்யலாம், குடும்பத்தை கவனித்துக் கொள்ளலாம், ஆனா உள்ளூரா அந்த தெய்வீக சக்தியோட ஒரு தொடர்புல இருக்க வேண்டும். இப்படி செயலோடு இணைந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது தாமதமாக வந்தவர்களுக்கும் கூடுதல் ஆசிகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தைரியம், தந்தையின் உதவி என்ற ஒரு ஆழமான தத்துவம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. நீங்க தைரியமாக ஓரடி எடுத்து வைத்தால் இறைசக்தி உங்களுக்கு பல மடங்கு உதவி செய்யும் என்பது இதன் பொருள். இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கும் நேரம் கடந்துவிடவில்லை என்பதை இது காட்டுகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த பதிவு 2 முக்கியமான பரிசுகளை நமக்கு வழங்கி முடிகிறது. ஒன்னு வரதானம், மற்றொன்று முழக்கம்.
இதுல கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரதானம் என்ன சொல்கிறது என்றால், உருவமற்ற மற்றும் உருவமுள்ள அந்த தந்தையை, அதாவது அந்த பரம்பொருளின் ஆளுமையை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் நம்முடன் வைத்துக் கொண்டால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாகவே முடியும். இத நாம தனியா இல்லை என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதமான நினைவூட்டல். அந்த முழக்கமும் ரொம்ப ஆழமானதில்லையா? ஆமா, ஆன்மீக அன்பு என்பது செல்வத்தை விட மிகவும் மதிப்புமிக்கது. எனவே அன்பின் பெருங்கடலாக மாறுங்கள் என்ற அந்த ஸ்லோகன் சொல்கிறது. இன்றைய பொருள் முதல்வாத உலகில் செல்வத்தை தேடி ஓடும் நமக்கு பணமோ பதவியோ புகழோ நிலையான அமைதியை தராது என்பதையும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆன்மீக அன்புதான் அத்தனைக்கும் மேலான சொத்து என்பதையும் இந்த முழக்கம் உணர்த்துகிறது. மேலும் இந்த மூலப்பதிவின் இறுதியில் ஒரு முக்கியமான சமிக்ஞா, அதாவது ஒரு அவ்யக்த சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்களுக்கு இந்த ஆன்மீகச் செய்தி எப்படி சென்றடைய வேண்டும் என்பது பற்றிய ஒரு பார்வை அது என்று அந்த பதிவு குறிப்பிடுகிறது. ஓ, இது ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பை சார்ந்த விஷயமாக இல்லாமல் உலகளாவிய ஒரு செய்தியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. தூய்மை மற்றும் ஒற்றுமை என்ற இந்த இரண்டு விஷயங்களும் சமூகத்தின் அடித்தளத்தை எவ்வளவு வலுவாக்கும் என்பதை இந்த சிக்னல் சுட்டிக்காட்டுகிறது. எக்ஸாக்ட்லி. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இது ஒரு தகவல்கள் நிறைந்த செறிவான மூலப்பதிவு. இதுவரை நாம் பேசிய அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக எப்படி சுருக்கி பார்க்கலாம்? ஒரு மனிதன் பரிஷ்டா ஆவதற்கான அந்த பாதை என்ன? ஒட்டுமொத்த பதிவின் சாராம்சத்தையும் 3 முக்கியமான புள்ளிகளில் சுருக்கலாம். முதல் விஷயம், நாம் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சேவைகள் செய்தாலும் சரி, அகங்காரம் மற்றும் தற்பெருமை என்ற சூக்ஷ்மமான வலைகளில் சிக்காமல் இருப்பது மிக முக்கியம். உங்களை யாராவது விமர்சிக்கும் போது அல்லது அவமதிக்கும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் உண்மையான உரைக்கல். இரண்டாவதாக, எவர் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, அவர்களின் திறமைகளுக்காக மட்டுமல்லாமல் அவர்களின் ஆத்மாவிற்காக செலுத்தப்படும் பாகுபாடற்ற ஆன்மீக அன்பு. மூன்றாவதாக, கடமைகளை செய்து கொண்டே உள்ளூர எவ்வித பற்றுதலும் இல்லாமல் இரட்டை ஒளி மற்றும் அசரீரி நிலையை அடைவது. இதுவே உண்மையான தேவதை அல்லது பரிஷ்டா நிலை. தாமதமாக இந்த பயணத்தை தொடங்கினாலும் கர்மாவையும் யோகத்தையும் பேலன்ஸ் செய்வதன் மூலம் இந்த உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைய முடியும். எனவே நேயர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு என்ன உணர்த்துகின்றன? தகவல் பெருக்கத்தில் மூழ்கியிருக்கும் இன்றைய அவசர உலகில் அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும், நமது திறமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற தற்பெருமையை தழுத்துவிட்டு மனதளவில் ஒரு இறகு போல இலகுவாக எப்படி வாழலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நாம் செய்யும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு செயலிலும் அந்த இலகுவான தன்மையை கொண்டு வர முடியுமா என்று சோதித்துப் பாருங்கள். கண்டிப்பா. இந்த உரையாடலை முடிக்கும்போது நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை இன்று நீங்கள் மிகவும் பெருமைப்படும் உங்களின் அந்த திறமைகள், உங்கள் புத்திசாலித்தனம், நீங்கள் கஷ்டப்பட்டு அடைந்த பதவிகள், மக்கள் உங்கள் மீது பொழியும் புகழ்ச்சிகள் என அனைத்தும் இன்று திடீரென மாயமாக மறைந்துவிட்டால், இந்த உலகத்திற்கு நீங்கள் விட்டுச் செல்ல போகும் அந்த ஒளி என்னவாக இருக்கும்? உங்களின் வார்த்தைகளோ திறமையோ உங்களின் அந்த பதவியோ இல்லாமல் உங்களின் வெறும் இருப்பு மட்டுமே, உங்கள் அருகாமையே மற்றவர்களுக்கு அமைதியை தருமா? இந்த கேள்வியோடு இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள்.